எவ்வளோ பெரிய மலை. ஜேம்ஸ் பாண்ட் நாட் 7 வந்துட்டோமா? வந்தாச்சு. வாவ், எப்பறம் அந்த படம் எடுக்க இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க? செமையா இருக்குல்ல? எவ்வளோ தூரம். Thank you. green matching. ஸோ உங்களுக்கு வந்து க்ரீன் பிடிக்குமா? நான் உங்களுக்காக ஒரு க்ரீன் கலர் சிவினியர் எடுத்துகிட்டு வந்துறேன்னு சொல்லி இதை கொடுத்தாங்க. மெரினா ஃபுக்கெட் ஹோட்டல் வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு டைரெக்டாக இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட். ஜேம்ஸ் பாண்ட் போய் நல்லா சுற்றிட்டு திருப்பி வந்து எங்களோட லக்கேஜ் இங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வேறு ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். கௌதம் பற்றி நீங்கள் ஆல்ரெடி எங்களோட ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஒரு 4 நாள் ட்ரிப்புனா அதில் 2 நாள் தான் ஆனாலும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியும். அடுத்த 2 நாள் வேறு ஒரு லொக்கேஷன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியே ஆகணும். வித்தியாசமாக எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 4 நாளும் ஒரே ரூமில் இருந்தால் அவனுக்கு போர் அடிக்கும். அதனால் இந்த இடத்துலேயே கொஞ்சம் தள்ளி போய் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அது இங்கே என்னன்றதுலாம் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் பார்த்துட்டு பார்ப்போம். எங்கே ஒருத்தம் கோகாக்குள்ளே வந்திருக்கேன். ஸ்லீப்பிங் புத்தா பார்க்கலாம். ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கூப்பிட்டு போனாங்க. இந்த டெம்பிள் பேர் வந்து சுவன் குஹா டெம்பிள். என்ன பார்க்குறேன்? நம்ம ஊரில் திருவள்ளுவர் மாதிரி இங்கே யாரோ போல சிலை வச்சுருக்காங்க. அவர் கீழேயே குபேரரும் யானையும் இருக்கு. இந்த இடம் சுற்றி பார்க்க நமக்கு 20 மினிட்ஸ் தான் தராங்க. ஆனால் இது போகிற போக்க பார்த்தா நீண்டுக்கிட்டே இருக்கு. மேலே ஏறுறாரு, இந்த சைடில் ஏறுறாரு, இந்த பக்கமும் ஏறுறாங்க. ஓ மை காட். போவேணாமா? போனால் 11:20 வர முடியும். சரி மக்களே, இந்த குகா உள்ள வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நீ மட்டும் இல்லைன்னா போய் பார்த்துட்டு வந்து என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல. ஏண்டி மேலே போக முடிஞ்சால் ஒன்றையும் சேர்த்து கூப்பிட்டு போக மாட்டேன்னா? சரி போ. என்னங்க செம்மையா? ஓ, இது பேர் தான் செம்ம என்ட்ரி கொடுக்குறதுன்றதா? லவுட் என்ட்ரி. ஆமாம், லவுட் என்ட்ரி. எல்லாரும் அப்படின்னா. ஸோ இந்த போட்டில் தான் நாங்கள் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பண்டான் வில்லேஜ் சொல்லிட்டு ஒன்று போகிறோம். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகிறோம். ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுக்கு தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம். ஸோ இந்த லாங் டெயில் போட்டில் தான் வந்து இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிச்சா வர மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப வைடாக இருக்கு, குறுகலாக இல்லாமல். அண்ட் அந்த மலையெல்லாம் பார்க்க அழகாக இருக்கு. நாங்கள் உச்சி வெயிலில் வந்திருக்கிறதுனால நல்லா வெயில் அடிக்குது. அண்ட் சம்மர்ன்றதுனாலையும். இதுவே நீங்கள் ரெய்னி சீசன்லாம் வந்தீங்கன்னா இன்னும் க்ரீனரியாக, இன்னும் கிளைமேட் மூடியாக க்ளவுடியாக இருக்கும். ஸோ இப்போ போய் இதை சுற்றி பார்த்துட்டு அடுத்து ஜேம்ஸ் பாண்ட். Everyone follow me this way, friend. Now follow me. லஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜேம்ஸ் பாண்ட் போகிறோம். லஞ்ச் எங்கே சாப்பிட போகிறீங்க? மிதக்கும் ரெஸ்டாரண்ட் இன் மிடில் ஆஃப் அந்த பிச்சாவரம் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல உள்ள வந்தா பேங்காக் பிச்சாவரம். ஆமாம், ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ள அப்படியே வந்தோம். அந்த போட்டில் அழகாக கலர்ஃபுல் போட் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ல நிற்க வச்சிருக்காங்க. இங்கே பொஃபேவா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா கடல் உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து ஜேம்ஸ் பாண்ட் போகிறோம். நாட் 7. ஜேம்ஸ் பாண்டை பார்க்க முடியுமா? ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்ததுனால தான் இப்போ அந்த இடத்தையே நம்ம போய் பார்க்க போகிறோம்.
இந்த ரெஸ்டாரண்ட்டோட இதை எதுக்கு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க? ஏன்னா இங்கே நிறைய இந்த நேமில் இருக்கான், இந்த வில்லேஜே இந்த நேம் தானா, அதனால இதை தொலைஞ்சு போயிட்டோம் எங்கேயோன்னா இந்த ஃபோட்டோவை காமிச்சு நீங்கள் திருப்பி இங்கே வந்துடலாம். இல்லை நீங்கள் வெறும் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து விட மாட்டாங்க, ஏன்னா இந்த பேரில் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் இங்கே வரோன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு யாரையோ தொலைஞ்சிட்டோன்னா அதை காமிச்சு இங்கே கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லணுமா. தொலைஞ்சு போயிடாதப்ப. நான் அந்த கைடவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 hour later. எவ்வளோ பெரிய மலை. ஜேம்ஸ் பாண்ட் 007 வந்துட்டோமா? வந்தாச்சு. வா, எப்பறம் அந்த படம் எடுக்க இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க? செமையா இருக்குல்ல. எவ்வளோ தூரம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. கூட்டமே இல்லாமல் இருக்கும்னு நினச்சியா? அப்படி தானே ப்ரொமோஷன்லலாம் காட்டுவாங்க. ஸோ கைஸ், ஆவலுடன் காத்துட்டு இருந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வந்தாச்சு. த ஐகானிக் ஜேம்ஸ் பாண்டோட அந்த ராக் பின்னாடி தான் இருக்கு. செம்மையா இருக்கு நேரில் பார்க்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணி, நடுவில் அங்கங்கே பெரிய பெரிய மவுண்டன்ஸ் இருக்குது. பார்க்கவே வந்து ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் அவதாரில் வந்து அந்த ட்ராகன்ஸ்லாம் வந்து மேலே மேலே ஏறி போய் உட்காந்துக்கோம்ல, அதெல்லாம் கூட இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவியில் பார்த்ததை விட நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த டூர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திமாக் டூர்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வந்து அந்த பேக்கேஜ்லேயே இல்லை, அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து பர்டிகுலராக எங்களுக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் பார்க்கணுன்னு சொன்னோன்றதுனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் தாய்லாண்டோ இல்லை வேறு ஏதோ ட்ரிப் போகணுன்னா திமாக் டூர்ஸ் மூலமாக போனீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் எப்படி வேணுமோ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி அந்தந்த இடத்த வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டை கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கு. அடியேரதி விழியே கண்மணியே உயிரே ஆறுயிரே பிரிவில்லா பெருந்துணையே உனையே பிறையே குறையில்லா முழுமதியே கதையே தொடர்கதையே குறையில்லா என் நிறையே 18 என் தோழி அறிமுகம் புதிதாய் ஒரு காதல் என்னுள் மறைமுகம் ஆசை பல நிறைந்தே ஒரே ஒரு முகம் என்னுடனே வாராயோ யுகம் யுகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு, மேலேருந்து கீழே இந்த சைடும் வரலாம். எங்களோட போட் அங்கே தான் நிற்கிறதுனால நாங்கள் திருப்பி அங்கே தான் போக போகிறோம். போவோமா? போகலாம். இதை போய் இறங்கி பார்த்துட்டு போகலாமா? வாங்க போங்க. மேலே இருக்க கல் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? அதான் மீதின்னு போய் சேர வேண்டியதான். என் உயிர் தாய்லாண்டில் தான் போகணுன்னு எழுதி இருந்தால் என்ன பண்ண முடியும்? செம்மையாக இருக்கு. மலை மலை மலை, கடலுக்கு நடுவில் அங்கங்கங்க பார்க்க அழகாக இருக்கு. ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியுமா? என்ன? அடுத்து நீ எதிர்பார்க்காததை ஒன்று செய்ய போகிறோம்.
என்னது? அதான் சொல்லிட்டேன்ல, நீ எதிர்பார்க்காதது. அதுதான் என்னன்னு இப்போ சொல்லுன்ற. இப்போ சொல்ல மாட்டேன், நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு. ஏதாவது வில்லங்கம்மா தண்ணிக்குள்ளே இறக்க சொன்னேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களோட கைடு சீக்கிரம் வாங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ இப்போ வேகமாக போயிட்டு வாங்க வாங்க வாங்கன்றாரு. நான் கொஞ்சம் நடித்தேன், உனக்காக விழுந்தேன், இதயத்தை தொலைத்தேன், உன் கைகள் திரிக்க பல கதைகள் கதைத்தேன், உன்னோடு கலந்தேன், என்னை நான் தந்தேன், உன் கைகள் கோர்க்க உயிரே சோபி, நட்பே என் சோபி, உறவே சோபி, நம் காதல் தீராதே. ஸோ கைஸ், கயாக்கிங் முடிச்சாச்சு. சூப்பராக வாக்கிங் ஃபிஷ்லாம் காமிச்சாரு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வாக்கிங் ஃபிஷ் நான் பார்த்ததில்ல. அதில் மேலே நியான் டாட்ஸ்லாம் வந்து நைட்டில் அப்படியே மின்னும் போல் இருக்குது. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் தாய்லாண்ட் ஃபுக்கெட் வந்தீங்கன்னா ஃபீஃபி ஐலாண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் பிளான் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வாங்க. அண்ட் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் காத்துட்ருக்கு, நாங்கள் போய் குடிக்க போகிறோம். நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தான் தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திமாக் டூர்ஸை பற்றி வச்சுருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். நீங்களும் வரீங்க, உங்களோட வெக்கேஷன் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கீழே இருக்குது. வாங்க ஜூஸ் குடிப்போம். சூப்பராக பண்ணார் தாத்தா, அதனால் சௌபி வந்து டிப் கொடுத்துருக்காங்க. 100 பாட் 200 பாட்னு உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாமா? நான் 100 பாட் கொடுத்துட்டேன். செம்மையாக இருக்கு. வா, சூப்பராக இருக்கு. இப்போ நல்லா வெயிலில் போயிட்டு வந்தோன்றதுக்காக ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு இதுக்கு அப்புறம் வேறு ஒரு லொக்கேஷன் இருக்கான். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது, அங்கே சௌபியை எப்படிலாம் பயமுத்தலான்னு பார்க்கலாம். இன்னும் எத்தனை பேர் அழகா இருக்கேன்னு சொல்ல போறாங்க. நானே பெருமையா சொன்னா கூட அதை சொல்லி எனக்கு கவனம் ஒரு அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சுவலா நான் இங்க தாய்லாந்துல காலை வச்சதுல இருந்து நிறைய பேர் வந்து அழகா இருக்கு அழகா இருக்கு. என்னோட ஸ்கின் டோன் இங்க அவ்வளவு நேசிக்கிறாங்க, வந்து இங்க ரொம்ப ரசிக்கிறாங்க, அப்படியே பொறாமையா பாக்குறாங்க. நம்ம கலருக்கு இவ்வளவு வேல்யூ இங்க இருக்கா, இது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. ஆமா, ஏன்னா இங்க மோஸ்டா நான் பார்த்ததுலேயே நான் தான் டஸ்கி ஸ்கின் டோன். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃபேர் ஸ்கின் டோன் தான். நேற்று வந்து ஃபீஃபி ஐலாண்ட் நேற்று ஃபீஃபி ஐலாண்ட் போகும்போது அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருந்த பொண்ணு வந்து அவங்க வந்து ஃபாரினர் ரஷ்யன். அவங்க சொன்னாங்க, நீ என் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்க, அவள் வந்து ஃபேர் ஸ்கின் டோன், நீ வந்து டஸ்கி ஸ்கின் டோன் அப்படின்னாங்க. ஸோ ஒருத்தரும் அந்த ஸ்கின் டோனை வந்து அவ்வளோ நேசித்து அழகாக வந்து பேசுகிறாங்க. நம்ம ஊர் தாங்க கருப்பாக இருந்து கருப்புன்னு சொல்லி மட்டம் தண்டுற ஒரே ஆள். எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் அப்படி இருக்கு. என்ன டேஸ்ட் இது? சர்பத் மாதிரி டீயா? ஐஸ் டீ. ஐஸ் டீ. நான் போய் அந்த ஐஸ் டீ அழகாக அந்த லொக்கேஷனில் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ சௌபி போடுற அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கௌதி சௌபி சௌபதி ரமேஷை ஃபாலோ பண்ணுங்க. அந்த போட்லேருந்து இந்த போட்டுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் தண்ணிக்கு மேலே இருக்க சேஃபாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் ஒன்றும் ஆபத்தாலாம் இல்லை, நீ தான் நடுவில் பயன்படுத்த தள்ளி விட்டுருவேன். அடுத்து எங்கே போவோன்னு தெரியுமா? அடுத்து வேற லெவல் சர்வீஸ். நம் காதல் மாறாது, உயிரே சௌபி, நட்பே என் சௌபி, உறவே சௌபி, நம் காதல் தீராதே அழகே சௌபி, என் உயிரே சௌபி, உலகே சௌபி, நம் காதல் மாறாது. இதில் கோவாவில் போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ சார், நான் வந்த இடத்துக்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க. எங்க அடுத்த சர்ப்ரைஸு? அதுதான் உன்னோட சர்ப்ரைஸ். இது முடிஞ்சிருச்சுன்றத நீங்கள் அப்படின்றத உனக்கு ஒரு இன்னமும் வேற ஏதோ இருக்கா அப்படின்ற மாதிரி நீ ஒரு ஈகரோட இருந்திருப்பல. நீங்களும் ஈகரோட இருந்திருந்தா மன்னிச்சிருங்க.
ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டோட vlog இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ ஷாப்பிங் vlog உங்களுக்கு அடுத்து நைட்டு நான் போய் கௌதமன் கூட செலவு பண்ணுறதை பார்ப்பீங்க. அதுதான் சர்ப்ரைஸ்.